ஷே பார்வதி அம்மா மதுரை மீனாட்சி கோட்டையில் சிவலிங்க கொடி பறக்கு முக்கால் சத்தியம். மனசு சந்தோஷமாக இன்னைக்கு எனக்கு இருக்கு. மனசு ரொம்ப சந்தோஷம். என் புள்ள என் மகா கொடி ஊனிட்டான். பிறந்த பூமியில் ஊனிட்டான். பிறந்த மண்ணில் பூமியில் கொடி சிவலிங்க கொடி ஊனிட்டான். பிறந்த தமிழ் வார்த்தையில் கொடி சிவலிங்க கொடி ஊனிட்டான். விவசாய மண்ணில் கொடி சிவலிங்க கொடி ஊனிட்டான். அநியாயப்பட்டு ஆக மொத்த மோசத்தில் போறவன் இந்த கொடியிலே உள்ள மாட்டிடுவான். என் புள்ள கொடி ஊனிட்டான். அநியாயப்பட்டு போறான் உலக நாடு. ஆணும் பெண்ணும் கணக்கு தாண்டா கணக்கு. சிவலிங்க கொடி ஊனிட்டார். எங்க ஐயாவே ஈசனே கொடுத்துட்டார். ஊனு என் பிள்ளைக்கு ஊனு பொம்பளை பிள்ளை ஊனு ஊனு ஊன்றா ஊனு. அதுக்கப்புறம் தான் இது விளையாட்டு. இப்போ வரைக்கும் போட்ட விளையாட்டு வேற. இனிமேத்தான் என் விளையாட்டு அப்படின்ட்டார். கொடி ஊன்னவொடனே முழிச்சு பார்க்கார். மதுரை கோட்டையை பார்க்கார். மதுரை நீதிமன்றத்தை பார்க்கார். முக்கால் சத்தியம். மதுரை நீதிமன்றமோ மதுரை மீனாட்சி கோட்டையும் நீதிமான் முழிச்சு பார்க்கார். நீதிமான் 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 நீதியை தவறி தப்பாக ஓடிக்கொண்டே இருக்கு மதுரை கோட்டை. முக்கால் சத்தியம். சென்னை கோட்டையும் முக்கால் சத்தியம். பொம்பளை பிள்ளை பூமியில தாய் தாப்பன தூக்கி வச்ச நாள்ல இருந்து எங்களுக்கு 2 பேருக்குமே சந்தோஷம். முக்கால் சத்தியம். மூத்த பையன் கைலாசத்துல என்னைக்கு கொடி கொடுக்காரோ அன்னையிலிருந்து பூமியை வித்து தின்னு போற வாழவன் அவன் குடும்பம் கருவு அறுத்து போகும். குடும்பமே கருவு அறுத்து போகும். உயிர் வாழ்வதற்கு அவனுக்கு பூமியில நான் கொடுத்துருக்கேன். மானிட பிறவிக்கு கணக்கு போட்டாச்சு. அமைதியா போய்க்கோ. மூத்த பையன் நாகராஜன் பொம்பளை பிள்ளை இன்று நாள் புதன்கிழமையில நாளில் கொடி ஊனிட்டான். சந்தோஷம் சந்தோஷம். அவளுக்கு பவரை கொடுத்துட்டார் ஈசன். ஈஸ்வரன் பரமசிவன். முக்கால் சத்தியம். அடுத்தாப்புல 3வது பையன் கொடி எங்க கொடுக்காரா அங்க போறா அழியும். அதுல இருந்த கொடி டெல்லியில இருந்து தமிழ்நாடு வரைக்கும் அழியும். முக்கால் சத்தியம்.